வணக்கம் அண்ட் வெல்கம். நிறைய கம்பெனிஸ், நிறைய ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. நிறைய லைக் பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க. நிறைய வந்து லைக் நம்மள மாதிரி ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க. நிறைய இந்த நான் ப்ராஃபிட் இருப்பாங்க. லைக் இங்கே நாங்கள் யூஎஸில் இருக்க பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து தமிழ் சங்கம்னு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு மேசிவ் ஒரு 5000 7,000 ஃபேமிலிஸ் கிட்டே இருப்போம். பட் அவங்களெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தே கேனாட் கிரியேட் அ ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒரு காசு கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதுன்றது இட்ஸ் எக்ஸ்பென்சஸ். அதை எப்படி குறைக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த இடத்துல எது யூஸ் ஆகும்னா, அந்த கூகுள் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ் பூமிக்கு நம்ம மோஸ்ட்லி கூகுள் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து நான் எங்கே மேக்ஸிமம் இடத்துல பார்க்குறேன் கூகுள் ஃபார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஒன் சச் ப்ராடக்ட். அதுமாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒன் சச் ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஹவு வி கேன் கிரியேட், நம்ம கூகுள் ஷீட்ஸ், கூகுள் ஸ்லைட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு வில் கிரியேட் அ ப்ரொஃபஷனல் லைக் டேஷ்போர்ட்ஸ். ஸோ இப்போ டேஷ்போர்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா டேட்டா இன்ஜினியரிங்லாம் பார்த்துருப்போம். அந்த பவர் பிஐ யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டேப்லோ அந்த மாதிரி நிறைய இது யூஸ் பண்ணி விசுவலைசேஷன் பார்ப்போம். டேட்டாவை நம்ம வந்து ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம லைக் டெக்னிக்கலாக நம்ம ஒரு 100 ரோ இருக்குன்னா 100 ரோ போய் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு வி ஹேவ் டு கிரியேட் அ ப்ராப்பர் டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் ஆகணும். ஒரு கரெக்டான ஒரு ஒரு சார்ட்லாம் மாதிரி இருந்தால் தான் நம்ம டேட்டாவே யூஸபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அது ஒரு ப்ரொஃபஷனலாக எப்படி கிரியேட் பண்ணுறது, எவ்வளோ அதில் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்றது வந்து ரீசெண்டாக நம்ம சதீஷ் அப்படின்னு நம்ம கம்யூனிட்டி மெம்பர் தான். இட்ஸ் லாங் கம்யூனிட்டி மெம்பர். ஸோ அவங்க தான் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு இதுக்கு நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எஸ், இது டெஃபினெட்லி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஹி அக்ரீட் டு இட். ஸோ தேங்க்ஸ் சதீஷ் ஃபார் அக்ரீயிங். அண்ட் தென் இன்னைக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அதை பற்றி தான் நீங்கள் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா, இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் யூ மேபி அவங்க வீட்டு எக்ஸ்பென்சஸ் ட்ராக் பண்ணுறதா இருக்கலாம். இல்லைனா ஒரு ஏதோ சின்ன கம்பெனிக்கு ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஏதோ சைடு ஹசல் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இல்லை நீங்கள் இன்டர்வியூ நிறைய அட்டன் பண்ணுறீங்க, அதை ஏதோ ட்ராக் பண்ணும், வாட் எவர் இட் இஸ், இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லி இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி, ஏன்னா க்ளவுடில் வேறு இருக்குது. யூ கேன் அக்சஸ் எனிவேர். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட வேணால் கொடுத்து அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. லைக் மெசேஜ் வர்றது, மெயில் அனுப்புறது, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பக்காவாக சதீஷ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி டிசைன் பண்ணி ஒரு இதில் செட்டப் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் வி ஜஸ்ட் ஸ்டார்ட் த செஷன், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் ஃபியூ அப்டேட்ஸ் ஃப்ரம் தமிழ் பூமி. இதுலேருந்து ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நெக்ஸ்ட் என்ன பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, என்ன கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு அப்டேட் ஒன் ஃபியூ திங்ஸ். நெக்ஸ்ட் என்ன பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தென் வி வில் ஜஸ்ட் ஜம்ப் ரைட் இன் டு த செஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வில் பி ஸ்டார்டிங் AWS DevOps செஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. So if you are interested, let me share my screen quickly. It will not take more time. So yeah, next வந்துட்டு நம்ம வீக்டே பேட்ச், நியூ வீக்டே பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லைக் April 28லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது AWS DevOps. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை ஜாயின் பண்ணால் யூ கேன் ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின். ஜஸ்ட் இது கிளாஸ் ஸ்டார்ட் ஆக மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தோம். லைக் எப்படி மார்க்கெட்லாம் போயிட்டு இருக்குன்றது. மார்க்கெட் இஸ் ரியலி கோயிங் வெல். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ் ஆர் ரைனிங் இன். ஸோ டேட்டா இன்ஜினியர் இப்போ ரீசெண்டாக இது இன்றைக்கி வந்தது, காலையில் ஒரு 1/2 hour முன்னாடி போட்டிருந்தது. ஜூனியர் க்ளவுட் இன்ஜினியர் கரண்ட் பேட்சில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அண்டு முன்னாடி பேட்சில் இருக்கிறவங்க இது. ஸோ ப்ரீவியஸ் பேட்சில் இருக்கிறவங்க க்ளவுட் லேப் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பிரேம், அதுக்கு முன்னாடி பேட்சில் எப்படி வந்துட்டுருக்குன்றது. ஸோ பீப்புள் ஆர் கெட்டிங் ஆஃபர்ஸ். மார்க்கெட் இஸ் ரியலி குட் அண்ட் AWS DevOps நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் வாண்டட் டு லேர்ன் அண்ட் நெக்ஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின். இந்த நம்பரை கூட ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா ஃபார்ம் கூட நம்ம சென்ட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் அ ஒன் திங் வி வாண்டட் டு ஷேர் வித் யூ பிஃபோர் ஸ்டார்டிங். எஸ், ஸோ தேங்க்ஸ் லாட். அண்ட் எஸ் சதீஷ், த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் கோ ஹெட். ஓகே, என் பேர் சதீஷ். நான் ஐடி ஃபீல்டில் ஒரு லாங் டேர்மாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டிஃப்ரெண்ட் டொமைனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட தொடர்ச்சியாக ஒரு சின்ன விஷயம், ஒரு ஒரு ஹாபி ஆர் ஃபன் சம்திங் எப்படி இருந்தாலும் வச்சுக்கலாம். ஒரு என்ஜிஓவுக்கு நான் விசிட் பண்ணியிருக்கும் போது அங்கே ஏற்கனவே சில ப்ராசஸ்லாம் இருக்கு. அந்த ப்ராசஸில் சில, ஏன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சில விஷயங்களை பார்க்கும்போது இதை ஆன்லைனில் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு தாட் தோணுச்சு. அதை பேஸ் பண்ணி தான் சிறுசாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த ஆக்டிவிட்டியை. அதை ஒன் பை ஒன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகும்போது அதில் எந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு அந்த கேம்பஸில் இருந்தவங்க சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க.
ஆக்சுவலா இப்போ என்ஜிஓ அண்ட் ஏற்கனவே ஆரம்பம் சொன்ன மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் ஆர் என்ஜிஓல வந்து ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ், ஓப்பன் சோர்ஸ்லயுமே நம்ம ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். பட் கூகுள் ஷீட்ல இவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்ட்டு எனக்கே அதை நான் செஞ்சு பார்த்த பிறகு தெரிஞ்சது இந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு. இதுல வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு, டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு புரிய வைக்க முடிஞ்சது. ரெண்டாவது, நிறைய இஷ்யூஸ், கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் சரி, கண்ணுக்கு தெரியாத விஷயங்களும் நிறைய அதை ஃபில் பண்ண முடிஞ்சது அந்த கேப்பை. நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் ஷேர் பண்றேன். ஸோ கூகுள் ஷீட்ல நான் பண்ணது ஒரு ஹாஸ்டல் பிளாக் வந்து நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் அந்த என்ஜிஓக்கு அடிக்கடி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 ஃபுட்ஃபால்ஸ்னு வச்சுக்கலாம் வந்துகிட்டே இருப்பாங்க. எவ்ரி 2 hours 3 hours ஒன்ஸ் அவங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு ஸ்டேட்டஸ்ல அந்த ஹாஸ்டல் பிளாக் உடைய ரூம் ஆக்குபேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூகுள் ஷீட்ல நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 64 ரூம் இருக்கு. சில ரூம் வந்து 7 பேர் ஆக்குபைடு, சில ரூம் வந்து 2 ரூம்ஸ் 4 பெட் அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து அவங்க ஒரு ஷீட்ல எழுதிய வச்சு வர்றவங்களுக்கு ரூம் அலாட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அலாட் பண்ணும்போது எல்லாமே பெர்ஃபெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இந்த ஆஃப்லைன்ல பண்ணக்கூடிய விஷயங்களை ஒரு அட்மின் ஆஃபீஸ்ல தெரியப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ஒரு கேப் இருந்துச்சு. அந்த கேப்பையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஆக்சுவலா கான்செப்ட் வைஸ் தேவர் ரியலி வெரி குட். அதை வந்து நம்ம டிஜிட்டலி வி ஹவ் ஜஸ்ட் கன்வெர்டட். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இப்போ ஃபர்ஸ்ட் ரூம்ல இப்போ இப்போ நீங்க வந்து எல்லாமே லைவா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரூம் வந்து அக்குப்பை பண்றதை லைவா பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் விசிபிள் ஆகும். இந்தந்த கோர்சஸ்க்குலாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் வருவாங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ மௌனம் அப்படின்ட்டு ஒரு கோர்ஸ் வந்திருக்காங்க. இந்த மௌனம் சூஸ் பண்ணா இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 15Gல யாருமே இல்லை. அதனால எவ்ரிபடி நோஸ் திஸ் ரூம் இஸ் அவைலபிள். இப்போ இந்த பெட்ல எந்த சின்ன விஷயத்த நீங்க மாத்தினாலும் சரி டைனமிக்கா உங்களுக்கு மாறும். நீங்க இப்போ லிஸ்ட் பாத்தீங்களா? இந்த இடத்துல இந்த கோர்சஸ் எல்லாமே நான் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நீங்க மௌனம் பாத்தீங்கன்னா இப்போ 29 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த பெட்ல எதை மாத்தினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நான் ஒரு இது மாத்தி காட்டுறேன் இந்த இடத்துல. இப்போ இதுல வந்து நான் மௌனம்னு போடுறேன். இப்போ நீங்க பாத்துங்க அங்க 29 இருக்கு. இதை நான் மௌனம்னு மாத்துறேன். இமீடியட்டா 30 மாறிட்டு பாருங்க. உங்களுக்கு இங்கேயும் மாறும். இந்த ஆக்குபைட் இருக்கு இல்லையா, இப்போ 221 இருக்கு. இங்கேயும் உங்களுக்கு மாறி இருக்கும். இப்போ நான் மறுபடியும் ரீசெட் பண்றத இப்போ மறுபடியும் நான் அவைலபிள் மாத்தி விட்டுருக்கேன். சரிங்களா? இங்க மௌனம் கோர்ஸ் 29, ஆக்குபைட்ல 220. அதே போல இந்த கிராஃபும் அதுக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டா உங்களுக்கு மாறும். இந்த பிளாக் ஒரு பர்டிகுலர் ஏரியால இருக்கு. இதே மாதிரி மொத்தம் 3 பிளாக் அந்த என்ஜிஓ கேம்பஸ்ல இருக்கு. ஸோ 3 டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் 3 டிஃப்ரெண்ட் கூகுள் ஷீட்டை பயன்படுத்துறாங்க. 3 ஜிமெயில் ஐடியை பயன்படுத்தி. அது போக 4வதா ஒரு எம்ஐஎஸ் அப்படின்ட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஓகே.
இது எல்லாமே ஹாஸ்டல் பிளாக்கோட நேம். அன்பு, அமைதி, ஆனந்தா. இதே ஹாஸ்டல் பிளாக்கோட நேம். இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா மேல நான் ஹெட்டிங் கொடுத்துருப்பேன். ஓசினா அக்குபைடு, யூஓசினா அன்அக்குபைடு. அன்பு பிளாக், ஓசி. அன்பு பிளாக்ல எவ்வளவு அக்குபைடு, அன்பு பிளாக்ல எவ்வளவு அன்அக்குபைடு. இந்த 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 டீட்டெயில்ஸ் எல்லாமே டைனமிக்கா உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். அதான் இதுல இருக்க பியூட்டி. அந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல ஒரே ஒரு பிளாக், ஐ மீன் அமைதிக்கு மட்டும் தான் நீங்க பாத்தீங்க. இங்க 3 பிளாக், அன்பு, அமைதி, ஆனந்தா. இந்த 3 பிளாக் உண்டான டீடைல்ஸ் கோர்ஸ் வைஸா. இப்போ நீங்க மௌனம் பாத்தீங்களா, கீழே வாங்க. ஓகே, இந்த 29 இங்க வந்துருச்சு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே. அதே மாதிரி இது செகண்ட் பிளாக், இது தேர்ட் பிளாக். மொத்தம் கேம்பஸ்ல மௌனம் கோர்ஸ்க்காக வந்தவங்க 56 பேர். இது எல்லாமே உங்களுக்கு லைவா இப்போ நான் எப்படி உங்களோட காமிச்சிட்டு இருக்கணும், அதே போல அட்மின் ஆப்ஸ்ல இருக்கவங்களும் ஹாஸ்டல் பிளாக்ல என்னென்ன நடக்குது, எத்தனை பேர் ஆக்குபைட், எத்தனை பெட் வந்து காலியா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை லைவா பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து நான் என்னென்ன விஷயங்களை பயன்படுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஃபார்முலா தான். இப்போ 3 கூகுள் ஷீட்ல இருக்கிற டேட்டாவை இந்த எம்ஐஎஸ்ங்கிற 4th ஷீட்டுக்கு நான் உங்களுக்கு டைனமிக்கா லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜி இல்லை, சாரி டு இன்டரப்ட் ஜி. ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் பேக்ரவுண்ட் கொடுக்க முடியுமா? என்ன ஃபர்ஸ்ட், ஹவ் வாஸ் இட் பிஃபோர் கூகுள் ஷீட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சதுன்ட்டு நீங்கள் சொல்கிறது புரியுது, பட் ஓவரால் ஒரு கான்டெக்ட் செட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன், தேங்க்ஸ். ஓகே. இனிஷியலா அங்க வந்து எப்படின்னா, நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி எல்லாமே ஆஃப்லைன்ல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஆஃப்லைன்ல பண்ண விஷயத்த சாஃப்ட்வேர் ஃபார்மேட்ல மூவ் பண்றதுக்கு சில ட்ரை பண்ணாங்க. ஆனா ப்ராக்டிக்கலா அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல. சம்திங் இப்போ இப்போ நம்ம ஓப்பன் சோர்ஸ்னா அதுல வந்து எதுவும் காஸ்ட் இன்கர் கிடையாது. ஆனா அவங்க சாஃப்ட்வேர்னு போடும்போது மேன் பவர் இருக்கு, சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு டூல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த ஹாஸ்டல் பிளாக்ல உள்ள இன்ஃபர்மேஷனை வெறுமனே பேப்பர்ல ஆஃப்லைன்ல பண்ணிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். இப்படி பண்ணும்போதுதான் நம்ம அர்மம், ஐ மீன் த ரைட் லைன். யா புரியுது. ஸோ நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் லோக்கலில் பேப்பரில் எழுதிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு லைக் ஒரு இடத்துல புக் பண்ணுறாங்கன்னா இன்னொரு இடத்துல இருந்து புக் பண்ண முடியறது இல்லை. கரெக்ட். கரெக்டா? ஸோ அந்த பிரச்சனை இருந்துட்டு இருந்துச்சு. ஆமா, கரெக்ட். சூப்பர். அது ஏன் புக் பண்ண முடியலன்னா, ஹாஸ்டல் பிளாக்ல யாராவது ஒருத்தர் அட்மின் ஆஃபீஸ்க்கு வந்து இந்த பெட் எல்லாம் ஃப்ரீயா இருக்குன்னு சொன்னாதான் அட்மின் ஆஃபீஸ்க்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் அடுத்த புக்கிங் பண்ண முடியும். ஓகே, யா புரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் பிளாக்ல ஒருத்தர் வந்து இங்க இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்றதுக்கு ஒரு டைம் கேப் லாங் டேர்மா நடக்குது. அந்த சமயத்தில் நிறைய க்ரௌடு அட்மின் ஆஃபீஸ்ல ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா அட் எ டைம்ல 1000 ஃபுட்ஃபால்ஸ்னா கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அப்படிங்கும்போது அது தேவை, அன்னெசரி கன்ஃபியூஷனையும் உருவாக்கும் இல்லையா? ஸோ அந்த சமயத்துல இந்த மாதிரி ஒரு கூகுள் ஷீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ள இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு மௌனம்ங்கிற ஒரு சின்ன கோர்ஸ் மட்டும்தான் மாத்தணும். மாத்தினது பிறகு ஆட்டோமேட்டிக்கா அது அட்மின் ஆஃபீஸ்லயும் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த லிங்கை நான் ஷேர் பண்ணிருக்கேன். கூகுள் ஷீட் லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்கை நான் அப்படியே அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இதை யாருக்குனாலும் ஷேர் பண்ணலாம், பட் நான் இமெயில் ஐடியை பேஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கேன். அதனாலதான் இப்போ நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்பம் எனி மோர் இன்ஃபர்மேஷன் ஓகேவா? ஓகே தான் ஜி, ஜஸ்ட் ஐம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஆடியன்ஸ் யாருக்காவது எனி டவுட்ஸ் ஆர் உங்களுக்கு யூஆர் ஏபிள் டு ஃபாலோ வாட் இஸ் த ப்ராப்ளம் வி ஆர் ட்ரைங் டு லைக் சால்வ். ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்ட்ரிபியூட்டடா இல்லை, இட்ஸ் லிட்ரலி சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் ஆக்சுவலி. நம்ம ஏன்னா எதுக்காக நம்ம ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறோம்னா மல்டிபிள் பீப்புள் கேன் அப்டேட் அட் த சேம் டைம். நம்ம நீங்கள் ஆர்டிபிஎம்எஸ்லாம் படிச்சேன் தெரியும், ரெய்டு அண்ட் யார் அப்டேட் பண்ணுறது வரணும் அதெல்லாம் இருக்கும். ஸோ தேட் இஸ் பீங் சால்வ்டு பை சிம்பிள் கூகுள் ஷீட்ஸ் இதை வச்சு. ஸோ everybody able to follow?
உங்களுக்கு you're able to get the sense of it, what is being achieved here? Yes, sir. Super. Thanks, Ravi. ஓகே வேற ஓகே டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க feel free to post இந்த chatல கூட போடுங்க, இல்லை அன்மியூட் பண்ணிட்டு கூட you can always feel free to ask. This is a kind of walk through session தான். ஓகே. ஸோ இப்போ லைவா மொத்தம் 593 பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள கேம்பஸ்ல இருக்காங்க. இன்னும் நிறைய மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆக்குபைட் பார்த்தீங்கன்னா மேல இந்த ம் யா இன்னும் அன்ஆக்குபைடு 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள இன்னும் இன்வால்வ் பண்ணிக்க வச்சுக்கலாம் நம்ம. இந்த மாதிரி சில டேட்டாஸ் வந்து ஃபிங்கர் டிப்ல வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கூகுள் ஷீட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஃபார்முலா ரிலேட்டடா காமிச்சேன். ஓகே. ஸோ நான் மௌனமே எடுத்துக்கிறேனே. இந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா பயன்படுத்தியிருக்கேன். எல்லா செல்ஸையும் கவுண்ட் பண்ணும். மௌனம்ங்கிற வேர்டு யா சரஷன் யா வி கேன் சே திஸ் இஸ் டேஷ்போர்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். யா ஸோ இந்த மௌனம்ங்கிற வார்த்தை இந்த செல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு ஃபில் பண்ணும். இந்த மாதிரி ஒரு பேசிக் ஃபார்முலா தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். அப்புறம் இந்த அன்ஆக்குபைடு அண்ட் இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதையும் நான் அந்த மெயின் எம்ஏஎஸ்ல உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் ஸ்க்ரீன் ஷேர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Yes, basically இதில் வாட் வி வாண்டட் டு ஷோ ரைட், இது வந்து இட்ஸ் ஃபுல் ஃப்ளெஷ் சாஃப்ட்வேர் தான். நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படின்னா யூ டோன்ட் நீட் டு ஆல்வேஸ் நோ ப்ரோக்ராமிங் அப்படிலாம் தேவையில்லை. லாஜிக்கல் திங்கிங் இஸ் அ பேஸ் கோர் ஆஃப் எனி திங் டு ஸ்டார்ட் வித். ஸோ இது அப்படியே நீங்கள் கோடிங்கில் கூட எழுதலாம். பட் சி எவ்வளோ ஈஸியாக நம்மளால கூகுள் ஷீட்டில் பண்ண முடியுதுன்றது தான் வி வாண்ட் டு ஷோ. யா சார். யா ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல நான் காமிச்சேன் இல்லையா, இந்த அன்ஆக்குபைடு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நான் இந்த இடத்துல கொண்டு வந்துருக்கேன். இந்த அன்புங்கிறது நம்ம பார்த்த ஷீட்டோட நேம், N39ங்கிறது அந்த பர்டிகுலர் செல் வேல்யூ. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இன்னொரு ஷீட்டை நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இது வந்து கன்சாலிடேட்டட் ஷீட் கரெக்டா ஜி? ஆமா, இது வந்து கன்சாலிடேட்டட் ஷீட். மொத்தம் 4 ஷீட்டு. 4 ஷீட்டையும் கன்சாலிடேட் பண்ணி இந்த ஷீட்ல கொண்டு வந்திருக்கீங்க. கரெக்ட். ஆமா. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு போங்களேன். ஜஸ்ட் கோ டு தி ஃப்ரண்ட். ஸோ இதில் வந்துட்டு அன்புன்றது வந்துட்டு ஒரு பிளாக்கு. அந்த அன்புக்குன்னு தனியாக ஒரு கூகுள் ஷீட் இருக்கு. அதான் நீங்கள் காட்டினது முன்னாடி. ஆமா, அதான் நான் காட்டினேன் ஃபர்ஸ்ட். எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் போங்க, அன்பு ஷீட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த அன்புன்ற ஷீட் வந்து இட் இஸ் நத்திங் பட் இது வந்து இட்ஸ் லைக் ஹோட்டல் மாதிரி வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு அன்புன்றது ஒரு பிளாக்கு, அந்த பிளாக்கோட நேமு. அந்த பிளாக்ல நிறைய ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. எந்தெந்த கோர்ஸுக்கு வர்றவங்க எதில் தங்குறாங்கன்ற விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. கரெக்டாக? கரெக்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 பெட் வந்துட்டு 38 இது ஆக்குப்பை ஆயிருக்கு, 4 பெட் வந்து 83 ஆக்குப்பைடு, 17 அன்ஆக்குப்பைடு, டார்மெண்ட்ரி இத்தனை ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைக் மேசிவ் அமௌண்ட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பிளாக்லேயே 283 டோட்டல் பீப்புள் தங்கலாம், வந்துட்டு போகலாம். ஸோ இதை மேனுவலாக பேப்பரில் மேனேஜ் பண்ணுறதோட பெயின் யோசிச்சு பாருங்கள். ஹவு காம்ப்ளிகேட்டட், எப்படி டேட்டா மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றும் போய் படித்து பார்த்துட்டு இருக்கணும். இங்கே அப்டேட் பண்ணிங்கன்னா அங்கேயும் அப்டேட் பண்ணணும், லெஜர் பண்ணணும். ஸோ இட் இஸ் ஒரு கம்பர்சம் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதை ஜஸ்ட்டு நம்ம ஒரு கூகுள் ஷீட்டில் கொண்டு வந்துட்டு ஓகே இதெல்லாம் டேட்டாங்க அப்படின்னு வெரி சிம்பிள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு ஷீட்டு கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ ஓகே அன்புன்னு ஒரு பிளாக் எடுத்துக்கிறோம்.
அந்த பிளாக்ல எத்தனை பெட் அவைலபிளாக இருக்குது, எத்தனை ஆக்குப்பைடு, எத்தனை டோட்டல் பக்காவாக இதில் தெரிஞ்சிருது. உங்களுக்கு சார்ட்டும் போட்டிருக்கு இதில். ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு 4 பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பிளாக்கு 4 பிளாக் இருக்குன்னா 4 பிளாக்குக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி ஷீட் கிரியேட் பண்ணிவிட்டு மொத்த இதையும் கனெக்ட் பண்ணி யார் பார்க்கணும், மேனேஜ்மெண்ட்லேருந்து பார்க்கணும். லைக் டாப் லெவலில் இருக்கிறவங்க ஓகே ஓவராலாக 4 இதுலையும் எத்தனை ஆக்குப்பைடு எத்தனை அன்ஆக்குப்பைடாக இருக்குன்னு தெரியணும்னா தே கேன் சிம்பிளி கம் அண்ட் சி ஹியர். ஸோ ஹவு சிம்பிளிஃபைட் இட் இஸ். அதான் தட் இஸ் த மெயின் திங். அதுவும் இல்லாம இப்போ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் எவ்வளவு வராங்க அப்படின்ட்டு தெரிஞ்சாதான் அந்த கிச்சன்ல இருக்கிற டீமுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சூப்பர். ஏன்னா இது வந்து 3 days 4 days கோர்ஸ். முந்தின நாளே ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் சொல்லிடுவாங்க கிச்சன் டீமுக்கு. அதுக்கு பிறகு ஏதாச்சும் கூட குறையா வந்துச்சுன்னா கிச்சன் டீமுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. I could see, yes, definitely a very useful product. Yeah. அதுவும் இல்லாம மேனேஜ்மெண்ட்டுக்கும் சில டேட்டாஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த பர்டிகுலர் டேல எந்தெந்த கோர்ஸ்க்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க. இப்போ இந்த எம்ஏஎஸ்ங்கிற ஓவரால் ஷீட்டை எடுத்தீங்கன்னா இப்போ ஏபிடி, அருள்நிதி, டோனர் இப்படி ஒவ்வொரு கோர்ஸா இருக்கு. இதுல அன்புங்கிற பிளாக்ல ஏபிடி கோர்ஸ்க்கு எத்தனை பேர், அமைதிங்கிற கோர்ஸ்ல ஏபிடிக்கு எத்தனை பேர், இந்த மாதிரி கோர்ஸ் வைஸா தனித்தனியா நீங்க ஒரு மொத்தமா அள்ளி போடும்போது நீங்க தனித்தனியா பிரிச்சு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரே ஒரு டவுட் எனக்கு இப்போ. ஸோ இப்போ வந்துட்டு இதில் டைம் டிராவல் பண்ண முடியுமா? இப்போ வந்துட்டு இப்போ நீங்க லைவ் டேட்டா காமிக்கிறீங்க, நாளைக்கு வந்து போன மாசத்துல எத்தனை பேர் இருந்தாங்கன்றது நீங்க ஸ்டோர் பண்றீங்களா? இல்ல அந்த ஆக்டிவிட்டி தான் நான் இப்போ அதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். போட்டு. ஆமா ஆமா, அதுதான் என்னுடைய அடுத்த. அதுக்கு என்ன பேக் எண்ட் போடுறீங்களா? ஒரு டேட்டாபேஸ் போட்டு போடுறீங்க? இல்ல இப்போதைக்கு டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட உள்ள கொண்டு வரல. இப்போ இந்த டேட்டாஸை வந்து இந்த கூகுள் ஷீட் வந்து ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் எடுக்கிற மாதிரி நான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். இப்போ இந்த எம்ஏஎஸ்ங்கிற ஷீட்டை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இன்னொரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். இந்த எம்ஏஎஸ்ங்கிற ஷீட் எவ்ரிடே 9:30க்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மெயில் ஷூட் அவுட் பண்ணும் ஆட்டோமேட்டிக்கா. நான் அதை இங்க பண்ணியிருக்கேன்னா இந்த சாம்பிள் மெயில் காட்ட முடியுமா? சாம்பிள் மெயில் இல்ல, அதாவது அட்டாச்மென்ட் பண்ணி அனுப்புமா இல்ல எப்படி அனுப்பும்? ஆமா, அட்டாச்மென்ட் பண்ணி அனுப்பும். அதாவது ஓகே, அந்த எக்ஸல் இன்னையோட எக்ஸல் ஸ்னாப்ஷாட் உங்களுக்கு வந்துரும். ஆமா, இப்போ வந்து நீங்க மௌனம் 29 போட்டீங்களே, அந்த பர்டிகுலர் செகண்ட்ல எந்த டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை அப்படியே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடும். ஓகே. அண்ட் ஸ்கிரிப்ட் எழுதிருக்கேன்னு சொன்னீங்க, எதில் எழுதிருக்கீங்க? இந்த அதான் உங்களுக்கு ஓபன் ஆயிட்டு இருக்கு, இப்ப நான் காட்டுறேன். ஓகே. இட்ஸ் லைக் கூகுள் ஷீட்டுக்குனே ஸ்கிரிப்ட் ஏதா இருக்கா? இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட பேஸ் பண்ணி எழுதுங்க. ஓகே, ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி எழுதுறீங்க. ஓகே. சாரா சானு அதே क्वेश्चन கேட்டிருக்காரு. எஸ், ஐ திங்க் உங்க क्वेश्चन ஆன்சர் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஐ திங்க் ஏன்னா ரொம்ப டைம் ஆகுது, ஸ்லோவா. ஓகே, சென்ட் MIF as PDF. ஓகே. PDF அனுப்பிச்சிடுறீங்க. ஆமா, PDF நான் அதை கன்வெர்ட் பண்ணி அப்புறம் மெயில் அனுப்பிச்சோம். நைஸ். யா, ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்குன்னா கரெக்ட். ஷீட் ஐடி எடுத்து எம்ஏஎஸ் sheet.pdf பாத்தீங்களா? கரெக்ட். அந்த PDF வந்து இந்த மெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்கா ஷூட் அவுட் பண்ணும். நைஸ். ஓகே, பாடி டெக்ஸ்ட் எல்லாமே போட்டோம்னா கரெக்டா ஆட்டோமேட்டிக் மெயில் வந்துரும் உங்களுக்கு. ஆமா, நைஸ். ஜஸ்ட் இது ஆட் ஸ்கிரிப்ட்ல போயிட்டு கூகுள் ஸ்கிரிப்ட்ல இருக்குது. நைஸ் நைஸ், சூப்பர். ஓகே. ஸோ ஆக்சுவலா இந்த மெயில் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்றதையும் நம்ம ஒரு ரெக்கார்ட் பர்பஸ்க்காக வச்சுக்கலாம்.
கண்டிப்பா. அதான் ஆரம்பம் ஏற்கனவே கேட்ட மாதிரி இதை வந்து நம்ம இப்போ லாஸ்ட் வீக்ல இல்ல லாஸ்ட் மந்த்ல எம்எஸ் மெயில் செக்யூரிட்டி மெயில் செக்யூரிட்டி மெயில் செக்யூரிட்டி மீன்ஸ் நீங்க போர்ட் ஆக்சஸ் அந்த மாதிரி ஏதாவது கேக்குறீங்களா? யாரு? ஓகே. அபவுட் மெயில் செக்யூரிட்டி. ஓகே. ஸோ இதில் மெயில் செக்யூரிட்டி வந்து ஜஸ்ட் கூகுள் ப்ரொவைட் பண்ணுறது தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் வி ஆர் ஜஸ்ட் ஆமா, யூசிங் த இதில். ஸோ கூகுள் ப்ரொவைட் பண்றது. கூகுள் ப்ரொவைட் பண்ண செக்யூரிட்டி தான். தெர் இஸ் நோ நத்திங் எக்ஸ்ட்ராவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்கிரிப்டை மட்டும் எழுதுறோம். இந்த ஸ்கிரிப்டில் என்ன ஒன்று வாட் வி கேன் என்ஹான்சஸ் ஜஸ்ட் அதை பேராமீட்டராக ப்ரொவைட் பண்ணுறது நெக்ஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ அதில் போட்டு ஹார்ட் கோடாக இருக்குது. ஃபியூச்சரில் போகும்போது இட் ஜஸ்ட் கேன் பி பேராமீட்டரைஸ்ட் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பட் எஸ் சிம்பிளாக தான் டக்குன்னு பண்ணிட்டீங்களா? எவ்வளோ நல்லா பண்ணீங்க இது? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் இதை வந்து ஆரம்பிக்கும் போது அதாவது ஒரு ஒரு பிக்சர் மைண்ட்ல உண்டாயிட்டு அது வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு லைவ் ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு 1.5 மாசம் ஆச்சு. ஓ 1.5 monthsல யூ ஜஸ்ட் டிட் இட். ஓகே குட். அண்ட் இது ஒரு நீங்கள் ஜஸ்ட் ஒரு வாலண்டியரிங்காக பண்ணீங்க. யூ டிடன்ட் ஆமா, கெட் இது வந்து என்ஜிஓக்கு வாலண்டியரிங்கா நான் பண்ணேன். என்ஜிஓ வாலண்டியர். சூப்பர் நைஸி. வெரி குட் எஃபர்ட். அண்ட் இதில் உங்களோட லேர்னிங்கே ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாத நிறைய படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூகுள் ஷீட்ஸில் இவ்வளோ இருக்குன்றதே ஒன்ஸ் யூ ஹேவ் யூஸ் கேஸ் ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும்போது தான் உங்களுக்கே யூ ஃபைண்ட் அவுட் ஒர்க் அண்ட் ஃபைண்ட் அவுட்னு நினைக்கிறேன். ஸோ இல்ல அது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஆயிருச்சு. டே அண்ட் நைட்டு உட்கார்ந்தாலும் அதுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வந்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதை செஞ்சு முடிக்கும் போது. இது வந்து கமர்ஷியலைஸா நம்ம எதுவும் பண்ணல. பட் ஈவன் இஃப் வி டோன்ட் ஹேவ் any income kind of things, we did it very happily. Yeah, it doesn't matter. Income is secondary always. என்ன பொறுத்த வரைக்கும் even though you have income in ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு இன்கம் கொடுத்துட்டு லைக் இட்ஸ் பர்சனலி ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு வந்து ஓகே நான் சம்பளம் வந்து இவ்வளோ தரேன், ஆனால் நீ பண்ணுற கோடை நான் யூஸே பண்ண மாட்டேன்னா ஐ வில் நாட் ஸ்டே தர். ஆனால் என்னோட கோடை யூஸ் ப்ரொடக்ஷன் போனால் தான் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஆஸ் அ டெவலப்பராக. ஸோ ஆப்வியஸ்லி எஸ் தட்ஸ் அ ஹோல் எஃபர்ட் ஆஃப் தமிழ் பூமி ஆல்சோல்ல. நமக்கு இதில் வந்து ஒரு யாரையோ இம்பாக்ட் பண்ணுறோன்றது தான் நம்ம அதே பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணுறதுன்றது இட்ஸ் ரியலி குட். அதனால தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ திஸ் டு எவ்ரிபடி. ஸோ எனி டவுட்ஸ் எனி क्वेश्चन ஃப்ரம் ஆடியன்ஸ்? ஏதாவது புரியுதா? யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ த யூஸ் கேஸ் அண்ட் எவ்ரிதிங் லைக் கார்த்திக் அண்ட் கிஷோர், ரவி, சரஸ்வதி ஜி அண்ட் சரஸ்வதி. Yes, sir. எஸ் ஜி வாய்ஸ் ஐ திங்க் லோ ஆகிட்டு நினைக்கிறேன். ஹலோ. புரியுதா? ஓ ஓகே ஜி சூப்பர். தேங்க்ஸ் ஜி. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் கோர்ஸ் மட்டுமே இன்க்ளூட் பண்ணல. இப்போ வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை பேட்ச் மாறும். அப்போ இந்த இடத்துல வந்து டூ கிளீன் அப்படின்ட்டு போட்டுட்டா அந்த பர்டிகுலர் பெட் வந்து கிளீன் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஆகும். ஸோ இது வந்து அவைலபிளா உங்களுக்கு காட்டாது, கலரே உங்களுக்கு மாறிடும். இது வந்து பெட் சேஞ்சிங் போட்டிருக்கு பாத்தீங்களா? ஸோ பெட் சேஞ்சிங் டூ கிளீன் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான். ஸோ கலர் டிஃபரன்ஸும் நான் அதில் காமிச்சிருக்கேன். நான் டக்குன்னு பார்த்த உடனே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ மெயின்டெனன்ஸ்னா அங்கே ஏதாவது சம்திங் டேப் ப்ராப்ளமா இருக்கும், இல்லை காண்ட் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும். அந்த பர்பஸ்க்காக இதை மெயின்டெனன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே போல லேடிஸ்க்கும் ஜென்ட்ஸுக்கும் அங்கே வந்து ஒரே பிளாக்ல ஒரே ஏரியால அலாட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரூல். அதுக்காக இப்போ லேடிஸ் வேக்கண்ட், ஜென்ட்ஸ் வேக்கண்ட் அதுக்கும் ஒரு தனி நான் கலர் கொடுத்துருப்பேன். இப்போ அதில் வந்து ஒன்று மாற்றி பார்க்கலாம். அதேலாம் இந்த இடத்துல வந்து ஜி அப்படின்ட்டு போட்டால் அது வந்து ஜென்ஸுக்கு, எல்லுன்னு போட்டிருந்தா அது அந்த ரூம் வந்து லேடிஸ்க்கு. முன்னாடி இந்த பேப்பர்ல எழுதும் போது இந்த கன்ஃபியூஷன் ஜாஸ்தியா, பட் ரொம்ப அவங்க வந்து எச்சரிக்கையா இருப்பாங்க இந்த மாதிரி மிங்கிள் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. பட் அதையும் மீறி அந்த எச்சரிக்கை சமயத்துல அவங்க இந்த நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால கொஞ்சம் லைட்டா கேப் இருந்துச்சு. அந்த கேப்பை ஃபில் பண்ணும்போது இந்த கூகுள் ஷீட்டுங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுச்சு. அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன்.
அதே போல இப்பவும் கூட இப்போ வந்து சில சமயத்துல அவங்க கோர்ஸ் வந்து ஆல்டர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஒன்ஸ் இது வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு. இதுதான் கான்செப்ட்னு ஃப்ரேம் பண்ணியாச்சு. அது பேர் ரீநேம் பண்றது, இல்ல எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஆட் பண்றது, இல்ல அந்த கோர்ஸ வந்து ரிமூவ் பண்றது. இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்களும் நான் இப்போ பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். அதோடைய எஃபெக்ட் இந்த எம்ஏஎஸ் இந்த மெயின் ஷீட்லயும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க மட்டும் தான் பண்ணீங்களா? உங்க கூட யாராவது ஒர்க் பண்ணாங்களா? இல்ல நான் மட்டும் தான் பண்ணேன். ஓ! ஓகே. ஆக்சுவலா ஏற்கனவே ஒரு டீம் அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் டீம் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும்போது அதுல ஃபைனான்ஸ் வந்து கொஞ்சம் ஏன்னா இந்த பட்ஜெட்னு விஷயம் இருக்கு இல்லையா என்ஜிஓ பொறுத்தளவுல. அந்த சாஃப்ட்வேர் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு 4 மேன் பவர் சம்திங் ஏதோ அவங்க சொன்னாங்க. ஸோ 2 months மேன் பவர் தேவைப்படும்னு சொன்னாங்க. அதனால அது வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு. தள்ளி போயிட்டு இருக்கிறதுக்கு அது முன்னாடி நிறைய பிரச்சனையும் இஷ்யூஸும் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு சாஃப்ட்வேர் மாதிரி டெவலப் பண்ண பார்த்தாங்க. பட் நீங்க வந்துட்டு கேவ் தம் தி சொல்யூஷன் அண்ட் கூகுள் டாக்ஸ்ல கொடுத்துட்டீங்க. கூகுள் ஷீட்ஸ். எக்ஸாக்ட்லி கரெக்ட். யா. ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கு இதை கூகுள் ஷீட்ல பண்ண முடியும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் லைக் ரிசர்ச் பண்ணிட்டு சொன்னீங்களா, இல்லை ஜஸ்ட் பிஓசி மாதிரி பண்ணி பார்த்தீங்களா? இல்ல ஏற்கனவே நான் என்னோட முன்னாடி ஆக்சுவலா நான் ஒரு 20 இயர்ஸா கார்பரேட்ல எம்என்சில ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு பர்டிகுலர் கம்பெனில அந்த ரிப்போர்ட்லாம் ஜென்ரேட் பண்ணதுக்கு கூகுள் ஷீட்டை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க 2015 நினைக்கிறேன். அப்பதான் எனக்கு கூகுள் ஷீட் வந்து என்ன பர்பஸ்க்காக உள்ள வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுது. அப்போ இங்க வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கா, இதை வந்து கூகுள் ஷீட்ல ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சும்மா ஒரு ஃபன்னா சும்மா ஒரு காமிக்கல ட்ரை பண்ணேன். அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நிறைய விஷயங்கள் கூகுள் ஷீட் தெரியாது. அதை ஒரு டிப்பா வச்சுட்டேன். கூகுள் ஷீட் பயன்படும்ட்டு உறுதியா தெரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு நானே ரிசர்ச் பண்ணேன் டே அண்ட் நைட். அவங்க வந்து ஃபுல் கோஆபரேஷன் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. நான் வந்து அவங்ககிட்ட ஒரு ரோட் மேப் மாதிரி போட்டு கொடுத்தேன். இந்த கூகுள் ஷீட்ல வந்து இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். அந்த ஏன்னா அவங்க வந்து என்ஜோர் நான் டெக்னிக்கல் இல்லையா. So they allowed me to grant for all access to their database, and they have given one particular room and give full computer. அந்த கோஆபரேஷன் அவங்க எனக்கு கோஆபரேட் பண்ணாங்க. இல்ல அது ஒண்ணும் சொல்ல முடியாது. அவங்க கோஆபரேட் பண்ணனால இந்த அளவுக்கு நான் பண்ணேன். இல்ல டேட்டாபேஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க பேப்பர்ல தானே டேட்டா வச்சிருந்தாங்க, இல்லைன்னா தே ஹேட் இன் சாஃப்ட்வேர் எக்ஸல்ல போட்டு. ஆக்சுவலா அவங்க வந்து இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு கூகுள் ஷீட் காமிச்சேன் இல்லையா. அவங்க ஒரு டிசைன் போட்டு அந்த எம்எஸ் வேர்ட்ல ஒரு டிசைன் போட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை டிசைன் மாத்திட்டே இருந்தாங்க. ஓகே. ஸோ அந்த பேப்பரை வந்து நான் வாங்கி வச்சுப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கு உண்டான பேப்பர் நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். வாங்கி வச்சு என்ன பர்பஸ்க்காக இந்த பர்டிகுலர் மாசத்துல அவங்க டிசைனை மாத்தினாங்க, அப்படி மாத்தா என்ன பிரச்சனை வரும், இப்படி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணி ரீயூசபிளா இதை கொண்டு வந்தீங்க. அந்த டேட்டா உங்களுக்கு ரீயூசபிளா மாத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆமா, கரெக்ட். சூப்பர் சூப்பர் ஜி. அண்ட் சாரா சான் ரியலி குட் ஒர்க்னு சொல்லியிருக்காரு கமெண்ட்ல. எஸ், தேங்க்யூ. எஸ் லிட்டரலி இட்ஸ் லைக் ஒரு ப்ராஜெக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறது. லைக் இது என்ன சொல்றது, இட்ஸ் கூகுள் ஷீட்டோட இதுன்னு ஆரம்பித்தோம். பட் பார்த்தீங்கன்னா லைக் சதீஷ் ஹேவிங் 20 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல என்னெல்லாம் கோ த்ரூ ஆகுதோ அது அப்படியே தட் இஸ் அ மெயின் இந்த செஷனில் அதுதான் மெயின் நினைக்கிறேன் நான். ஏன்னா the way you find a solution, the way you find the கரெக்டான டூல்ஸு, ஆர்கிடெக்டோட வேலை தான். நீங்கள் கரெக்டான டூல்ஸை கண்டுபிடிச்சி கரெக்டாக போடணும். எனக்கு வந்துட்டு லைக் இனிஷியலாக பிக் டேட்டா ஸ்டார்ட் ஆன டைத்தில் என்னாச்சு அப்படின்னா, பிக் டேட்டா கொண்டு வாங்கன்னு எல்லா கம்பெனியும் கேட்பாங்க. பட் தேர் இஸ் நாட் மச் யூஸ் ஆஃப் இட். ஸோ அது சொல்கிறதுக்கு ஒரு பிக் டேட்டா தெரிஞ்சவங்க ஒரு ஆள் வேணும். ஸோ அப்போ நம்ம சொல்லும் போது ஓகே இல்லைங்க இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வி ஹேவ் டு டெல். ஸோ அந்த இடத்துல you don't always need a fancy software to find a perfect solution. ஏன்னா everything will give you a solution. பட் உங்களுக்கு ஆப்டான சொல்யூஷன் வேணும்னா we can always go for simple software also. இப்போ கூட எல்லாருமே ஏஐன்னு சொல்கிறாங்க. பட் do we really have a requirement for AI? ஸோ அதை வச்சு தான் நம்ம கொண்டு வரணுன்றது that's a basic thing-ஆக இருக்குது. ஸோ எஸ், அது நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் போது எனக்கு I can able to resonate with the same thing. ஏன்னா ப்ராஜெக்டில் பெரிய ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட்னு எதுவுமே இல்லை. ஜஸ்ட்
get the requirement and solve it. So good, really இல்ல good. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க வந்து நிக்கும் போது அங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்துச்சு. அது வந்து நம்ம ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 0 இன்வெஸ்ட்மென்ட்ல சால்வ் பண்றேன்னு நினைக்கும்போது, ஆ என்னால அந்த சந்தோஷத்த அது அது சொல்லவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. கண்டிப்பா. ஆக்சுவலா இப்போ அந்த மீட்டிங்க்கு வந்து நான் சொல்லும்போது கூட, தே ஹேவ் கிவன் கிராண்டட் டூ ப்ரொனவுன்ஸ் த நேம். ஆழியார் அறிவுத்திருக்கோயில்ங்கிற இடத்துக்கு தான் நான் பண்ணி குடுத்தேன் இத. சோ ஆக்சுவலா இன்னும் அவங்க என்ன அடுத்த லெவலுக்கு இத பண்ணி குடுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சாதாரண கூகுள் ஷீட் லிங்க் தானே மத்தவங்களுக்கு ஷேர் பண்றோம். இத அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல லிங்க் பண்ணி தான்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது பேங்க் டேட்ல உள்ள டேட்டாஸ்லாம் நாங்க எடுக்கணும். இப்போ போன மாசம் என்ன கோர்ஸ்க்காக இத்தனை பேர் வந்தாங்க, எந்த பிளாக்ல வந்தாங்க, இந்த டேட்டாஸை எப்படி எடுக்கணும்ப்பா அதையும் எனக்கு செஞ்சு கொடுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் அதுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சூப்பர். ஸோ கண்டினியூ இந்த ஒர்க் இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நம்ம கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சூப்பர் நைஸ். அதுவும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நீங்க அந்த டேட்டா அவங்க டேட்டாவே காமிக்க சொல்றாங்கன்ற போது தட்ஸ் ரியலி குட் திங். ஆமா. சூப்பர் ஜி, தேங்க்யூ. சதீஷ் ஒரு கொஸ்டின்ங்க. அதாவது இப்போ நீங்க ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கும் இன்டெகிரேட் ஒர்க் பண்றேன்னு சொல்றீங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாமே கூகுள் ஷீட்ல தான் சேவ் ஆகுமா, இல்லை வேற எங்கேயாவது டேட்டா ஹிஸ்ட்ரி டேட்டா சேவ் ஆகுதுன்னு வேற ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா கூகுள்லே ஓப்பன் சோர்ஸ் மாதிரி? இல்ல, இது எல்லாமே கூகுள் ஷீட்ல மட்டும் தான் அந்த டேட்டாஸ் இருக்கு. ஓ ஓகே ஓகே. இப்போதைக்கு டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உள்ள அதுவும் நான் கொண்டு வரணும். ஏன்னா அந்த பேக் டேட் ரிப்போர்ட்டை எடுக்கணுங்கிறதுக்காக டேட்டாபேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும். ஸோ இப்போதைக்கு டேட்டாபேஸ் எதுவும் இல்லை, கூகுள் ஷீட்ல தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே. அதே போல இன்னொரு விஷயம், இப்போ பேங்க் டேட்ல அவங்க டேட்டா வேணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணேன், இப்போ வந்து நான் அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி மெயில் ஷூட் அவுட் பண்ணேன் இல்லையா, அதே போல ஒரு ஸ்கிரிப்டை எழுதி ஆட்டோமேட்டிக்கா ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ல அந்த கூகுள் ஷீட் டேட்டா ஒரு ஒரு காப்பி பண்ணும். இப்போ அன்புங்கிற நேம் இருக்கு இல்லையா, இது வந்து இன்னைக்கு இப்போ என்ன டேட் 19/4/2025 அப்படிங்கிற ரீநேம் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ல ஸ்டோர் பண்ணிருக்கு. அதை நம்ம பண்ணி வச்சிருக்கேன். அந்த டேட்டாஸை வச்சுதான், அதுதான் இப்போ என்னோட டேட்டாபேஸை. அந்த டேட்டாபேஸை வச்சுதான் பேங்க் டேட்டுக்கு அவங்களுக்கு ரிப்போர்ட் எப்படி எடுத்து கொடுக்கணும்ட்டு நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். Yeah. Any other question from anyone? இங்க நான் ஒரு பேக் டேட்டட் டேட்டுக்கு நான் சஜஷன் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து பிவோட்டில் இதுல ஒரு காலம் நீங்க வந்து ஓவரால் ஒரு மாஸ்டர் டேட்டா வச்சிருப்பீங்க இல்லையா, ஓவரால் மாஸ்டர் டேட்டா இருக்கும். அந்த மாஸ்டர் டேட்டால ஒரு காலம் ஆட் பண்ணுங்க, டேட் காலம். ஓகே, அந்த டேட் காலத்துல ஒரு டேட் காலம் வந்து இனிஷியலைஸ் பண்ணும், அதான் ஸ்டார்ட் டேட், அதான் இனிஷியலைஸ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பிவோட் ஒன்று பண்ணும். ஈச் பிவோட் வந்து பேஸ்ட் ஆன் த டேட், ஈச் டேட் அது வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்னென்ன காலம் ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை பிவோட்ல ட்ராக் பண்ணும். ஓகே, பிவோட்ங்கிறது இன்பில்ட் கூகுள் ஷீட் இல்லையா? இல்ல, இப்போ நீங்க போய் இப்போ நீங்க ஏதாவது ஒரு இன்சர்ட் போங்களேன், இதுல இன்சர்ட் போங்க. காலம் இன்சர்ட்டா? இல்ல, அது மேல மெனு இன்சர்ட். ஓகே, இதுல பிவோட் டேபிள்ங்கறத நீங்க அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதுல வந்து அதுல போயிட்டு பிவோட் கொடுங்க. பிவோட் கொடுங்க, எது மாஸ்டர் ஷீட்டோ அதுக்கு போங்க, அதுல போய் பிவோட் கொடுங்க. நியூ ஷீட்டாவே கொடுங்க, எக்ஸிஸ்டிங் வேணாம். நான் இத வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே ஓகே. மாஸ்டருக்கு போங்க. மாஸ்டர் இது வந்து எம்ஐஎஸ் வந்து இது கன்சாலிடேட்டா இருக்கு தெரியுது. மாஸ்டருக்கு போங்க. மாஸ்டர்னா அது எல்லாமே டேட்டாவும் இருக்கும், எல்லா விஷயமும் அதுல இருக்கணும். அந்த கண்டெய்ன்ஸ் ஆல் மேட்டர், எல்லா விஷயமும் இருக்கணும், எல்லா காலமும் இருக்கணும். அதுதான் வந்து மாஸ்டர். நீங்க இப்ப வச்சிருக்கிறது வந்து கன்சாலிடேட்டட். ஓகே ஓகே. ஆக்சுவலா நான் மொத்தம் இல்லைன்னா நீங்க அதை அப்படியே வச்சுங்க, அப்படியே இதை வச்சுங்க, அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க ஒரு நியூ ஃபைலுக்கு போங்களேன், நியூ ஒன்று ஓப்பன் பண்ணுங்களேன், நான் சொல்றேன். நியூ ஓப்பன் பண்ணுங்களேன். நியூ ஃபைலா? நியூ ஃபைல், நியூவாவே ஓப்பன் பண்ணுங்க, நியூ ஷீட்டாவே ஓப்பன் பண்ணுங்க. இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்ம ஒரு சாம்பிள் ஒன்று.
நீங்க ஏ காலம் வந்து ஏதாவது ஒரு ஆஃப் அன் ஹவர் யூஸ் பண்றதுக்கு ஒரு காலம் உங்க டேட்டாவில் உள்ள காலம் ஏதாவது ஒன்று கொடுத்துங்க. ஏபிசி கொடுத்துங்க ஏதாவது. ஏ காலம் நம்பர்ஸ் கொஞ்சம் போட்டுட்டுமா? ஏதாவது உங்களுக்கு இப்போ காலம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஏ வந்து ரூம்ஸ், நம்பர் ஆஃப் ரூம்ஸ், ஏதாவது ஒன்று நேம் இருக்கும்ல. ஏக்கு வந்து ஏதாவது ஒரு காலம் கொடுங்க. ஏ காலத்துக்கு வந்து ஏதாவது நேம் கொடுங்க. காலம் நேம் கொடுங்க. டேட்டா முக்கியம் கிடையாது, காலம் நேம் தான் முக்கியம். காலம் நேம் கொடுங்க. அன்புங்கிறது ஒரு ரூமோட டைப், which means பிளாக். ஓகே. டி காலத்துல ஒரு டேட்னு ஒரு இன்ஸ்டலேஷன் பண்ணீங்க. டேட் டி காலம் வந்து டேட். டேட்டுக்கு இன்னைக்கு உள்ள டேட் போட்டுங்க. இது அப்படியே ஒரு கொஞ்சம் இழுத்துட்டு வாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு, அந்த செகண்ட் ரோல உள்ளதை அப்படியே ஒரு ட்ராக் பண்ணி கொஞ்சம் இழுத்துட்டு வாங்க. அப்படியே இன்க்ரீஸ் பண்ற மாதிரி செலக்ட் டேட்டா பண்ணி சொல்றீங்களா? அப்படியே அதுவே இன்க்ரீஸ் ஆகும். டேட்டாவே வந்து ஒரு 21 31 அது மாதிரி வந்துடும். நீங்க கொஞ்சம் இப்படி இல்லை ரெப்பிட்டேஷன் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் மாற்றிக்கலாம் நம்ம. இது கரெக்டாக வந்துச்சு. இங்கே பாருங்க, இதை 20 இதெல்லாம் ஒரு 20 30 அது மாதிரி டைப் பண்ணி சும்மா ஒரு ரேண்டமாக. இதையும் அப்படி இன்க்ரிமெண்டா போட்டுருவோம் நம்ம. ஏதாவது ஒன்று போடுங்க. ஏதாவது ஒன்று டேட்டா, எனி டேட்டா. நீங்க எப்படி பிவட் யூஸ் பண்ணணும்னு சொல்ல வரீங்களா ஜெயலட்சுமி, இல்லை வேற என்ன இதுல சொல்ல ஐடியா கொடுக்குறீங்க? இல்லை டேட்டு வந்து எப்படி அவங்க வந்து டேட்டு எப்படி கேதர் பண்ணுறது பாரு. டெய்லி வந்து அவங்க ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணோம்னா அது எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது? ஓகே. ஓகே ஓகே. இது வந்து உங்களுக்கு இருக்குன்னா இப்போ நீங்க பிவோட் போங்களேன். இன்செர்ட் கொடுத்து இப்போ இன்செர்ட் கொடுத்து பிவோட் போங்க. ஓகே. நியூ ஷீட் கொடுங்க. நியூ ஷீட் கிரியேட். இப்போ உங்களுக்கு வந்து அன்பு பத்தி ரிப்போர்ட் வேணும், எல்லாத்தையும் பத்தி ரிப்போர்ட் வேணுமா? எல்லாத்தையும் சூஸ் பண்ணீங்க. இதுல காலத்துல அன்பு அந்த மேல இருக்கு பாருங்க, அந்த காலத்தை சூஸ் பண்ணுங்க. அன்பு உங்களுக்கு டேட் வைஸ் வந்து எல்லாத்தோட ரிப்போர்ட் வேணும், தனித்தனியா வேணும்னாலும் நீங்க வந்து ஃபில்டர்ல வச்சுக்கலாம். ஓகே. ட்ராக் பண்ணி வந்து ஆட் கொடுங்கலாம். காலம் இருக்கு இல்லைங்களா, காலத்துல போய் ஆடுங்கிறத கிளிக் பண்ணுங்க. இது வேற மாதிரி இருக்குதுல்ல ஷீட்ல. காலத்துல நான் பண்றது கரெக்ட்டா? இங்க ரோல் இருக்கா, காலத்தை வந்து இங்க ஆட் கொடுங்க. நான் காலம் ஆட் கிளிக் பண்ணிட்டு இந்த லிஸ்ட் காலத்துல டேட்டா கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஆக்சஸ் தரட்டுமா? கொடுங்க. எப்படி கொடுத்துருக்கீங்களா? இல்ல கொடுக்கல. உங்க நேம்ங்க? என் நேம் ஜெயலட்சுமி. Yeah, I think we can connect after the session, Ji. Session பண்ணிட்டு இந்த இது ஓகே டெவலப் take much timeல. ஆக்சுவலி என்னன்னா டேட் காலத்தை வந்து காலத்துல கொடுத்துருங்க. ஓகே, புரியுது நீங்க சொல்ற கான்செப்ட் புரியுது. லைக் அந்த காலம்ல என்டர் ஆக டேட்டும் அதுலயே என்டர் ஆயிட்டே வந்துச்சுன்னா என்டர் ஆகி பிவோட்டா வந்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். நீங்க வந்து மத்ததான் வந்து ஃபில்டர்ல கொடுத்துக்கணும். ஓகே, மத்தத வந்து ஃபில்டர்ல கொடுக்கும்போது நீங்க இப்ப அன்பு வேணும்னா அன்பா எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஏன்னா ஃபில்டர் ஆயிருக்கும், அது பேஸ் பண்ணி பிவோட் இங்க ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து இது வந்து சும்மா சாம்பிளா ஒரு 4 காலம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து நீங்க வந்து அப்ளிகபிள் ஃபார் ஆல் காலம். நீங்க வந்து எத்தனைத்துக்கு வேணாலும் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது வந்து டேட் வைஸ் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணும். இன்னொன்னு ஒன் மோர் திங் வந்து நீங்க வந்து ஓவரால் சம்மரியும் நீங்க பாத்துக்கலாம். அதுல
நீங்க இப்ப தனித்தனியா பார்க்குற சம்மரி இது வழியாவும் நீங்க பார்த்துப்பீங்கல்ல. அதனால டேட் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ட்ராக் பண்றது. பேக்டேட்டட் டேட்டுக்கு ஸ்டோர் பண்ணணும்னா, இந்த பிவோட் இருக்கு இல்லைங்களா? இந்த பிவோட்ட வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஒரு ட்ரிப் நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அது செட் ஆயிடும் அப்படியே. அதனால அந்த ஒரு ஷீட்ட ஒரு மாஸ்டர் ஷீட்டு ஒரு ஒரு ஷீட்டோட பேசுற மாரி ஹேண்ட் ஷேக் பண்ற மாரி நீங்க குடுத்துறணும். இப்ப இங்க உள்ள மாற்றத்த அந்த ஷீட்டோட ஹேண்ட் ஷேக் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாரி தான். ஹேண்ட் ஷேக் பண்ண ஓகே வச்சிடணும். ஹேண்ட் ஷேக் பண்ண வச்சுட்டு, அப்ப இங்க நடக்கும்போது அந்த பிவோட்டுக்கும் அப்படியே மாற்றம் நடக்கும். டேட்டாவுல போயிட்டு ரெஃப்ரெஷ் குடுக்க வேண்டியது தான். ஓகே டேட்டால டேட்டாவ கிளிக் பண்ணீங்கன்னா, அது தெரியும்ல. டேட்டாவ போய் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆல் குடுக்கணும்னு. அது பண்ணிருக்காங்க. அது டேட்டா குடுத்தீங்கன்னா, அத மாரி குடுத்துக்க வேண்டியது தான். ஒவ்வொரு டைமும் நீங்க டேட்டா மாஸ்டர் ஷீட்ல வந்து நீங்க இது பண்ணும்போது டேட்டால போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆல் குடுத்து, அத வந்து ஆனா ஹேண்ட் ஷேக் பண்ண வைக்கணும் 2த்தையும் முன்னாடி. அப்படி பண்ணீங்கன்னா, ஓகே உங்களால இது பண்ண முடியும். இது பெரிய விஷயம் கிடையாது. ஓகே ஆனா இது எனக்கு எதுக்கு கியூரியாசிட்டியா வந்ததுன்னா, ஆஃபீஸ் இதுக்கு பண்ணணும்னு சொன்னோனே, நான் வந்து ஆக்சுவலி இது வந்து என்னன்னா, ஒரு சின்ன ஒரு கம்பெனி நம்ம ஓன் ஒர்க்குக்கு எங்க வீட்டுக்குலாம் நான் வந்து இப்படிதான் வச்சிருக்கேன். ஷீட் தான் வச்சிருக்கேன். என்னோட ஷீட்ட நானும் பார்த்துக்கலாம். என் ஹஸ்பண்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். என்ன எக்கனாமிக்லாம் என்ன செலவு பண்ணியிருக்கேன், எங்க வந்து துண்டு விழுந்திருக்கு, என்ன அப்படிங்கிறதுக்கு நாங்க வச்சிருக்கோம். அது ஓகே. அது நம்ம பண்ணிக்கிறது தான். ப்ரோகிராமிங் மாரியே பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து என்ன மாத்துனாலும், எது பண்ணாலும் அது ஒரு ஒரு வார்னிங் அலாரம் அடிச்சுற மாரி பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து ஓகே. ஆக்சுவலா நான் என்னன்னா, இப்போ ஆஃபீஸ் லெவல்ல யூஸ் பண்ணும்போது கூகுள் ஷீட் ஆப்வியஸா நம்ம பர்சனல் இமெயில் ஐடில ஓப்பன் பண்ண முடியாதுல்ல. நான் அதுதான் வந்து சம் ஆஃப் த திங்ஸ் இருக்கு போல இருக்கு. நமக்கு தெரியாது அப்படின்னு நான் நினைச்சுட்டு இது பண்ணேன். ஆக்சுவலி மத்ததெல்லாம் ஓகே தான். மத்தது நம்மளோட ஓன் இதுக்காகவோ, நம்மளோட இதுக்காகவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஆஃபீஸ்ல யூஸ் பண்ணும்போது ஷேர் பாயிண்ட் ஆக்சஸ்க்குள்ளார தான் நம்ம எக்ஸல் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஷேர் பாயிண்ட் நம்மளோட ஓன் பர்சனல் இமெயில் ஐடி போட்டு பண்ண முடியாது. Gmail. அதனால அதுதான் ஏதாவது வழி இருக்கோ அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப கண்டிப்பா. இது ஒரு என்ஜிஓ வெளியில உள்ள ஒரு சின்ன கம்பெனி டூல். ஆம். அதனால அந்த ம். அந்த யூஸ் கேஸ்க்கு திஸ் ஷுட் பி மோர் தென் ஆமா, ஆமா, ஆமா. ஓகே. அண்ட் எல்லாரும் யாருன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஜெயலக்ஷ்மி வந்து நம்ம டேட்டா அனலிஸ்ட் ட்ரெயினர் ஆக்சுவலி. ஷி இஸ் எக்ஸல் பைத்தான் எக்ஸ்பர்ட் அண்ட் இஸ் பீன் பிளேசிங் மெனி பீப்புள்ஸ் இன் த கோர்ஸ். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஜாயினிங். அண்ட் எஸ் ஸோ எஸ் சதீஷ் நீங்களும் யூ கேன் ஆல்சோ கனெக்ட் வித் ஜெயலக்ஷ்மி ஆஃப்டர் த கிளாஸ் அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி யூ வில் கெட் மோர் ஐடியாஸ். கண்டிப்பா. சூப்பர். தேங்க்ஸ் எவ்ரிவன் ஃபார் யுவர் இன்புட். Thanks a lot. And yes, any other questions or from anyone or any feedback? இதை விட இன்னும் பெஸ்டா பண்ண வைக்கணும். டூல்ஸ்ல போயிட்டு டெவலப்பர் டூல்ஸ் போங்களேன். அதுல போயிட்டு விபில எழுதிருங்க கோட. ஃபுல் ஆட்டோமேஷன் ஓகே ஆயிடும். அதுக்கான இது போய் நீங்க பாத்தீங்கன்னா டூல்ஸ்ல போயிட்டு இதுல இருக்கு. இதுல இல்ல. ஆமா, அது கூகுள் இதுல இருக்காது. நம்மளோட ரியல் எக்ஸல் ஷீட் இருக்கு இல்லைங்களா? அதுல இருக்கும் டெவலப்பர் ஆமா டூல்ஸ்னு ஒன்று இருக்கும். அதுல போய் விபில ஓகே எழுதி அது மூலமே ஃபுல் ஆட்டோமேஷன் பண்ணிக்கலாம். அது ஒண்ணு. ஓகே யா ஆரம்பம். Yeah, hello. Yes, Ji. கேக்குதா? Hello. யா ஸோ இட்ஸ் ஃபைன். Yeah. Okay, I think if we don't have any other questions, yeah, I think we can close the session. Yeah, Jayalakshmi, thank you. I need to drop off. Yeah, thanks a lot for joining, Jayalakshmi. That's really helpful. Thanks for all Thank you, inputs. Ji. Really thankful. We'll connect. Yeah, we'll ask them to Okay, connect. bye. Sure. So yeah, I think that's pretty much it from today's session. Yeah, thanks Satish. Thanks a lot for sharing the share பண்ணதுக்கு. If anybody is interested to develop such உங்களுக்கு ஏதாவது questions எதாவது இருந்தாலும் you will be able to connect with Satish கூட நீங்க கூட டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். If you want to provide more inputs or some support to volunteering இந்த மாதிரி இதுக்கும் you can feel free to connect to Tamil Bhumi also. We'll be able to connect you with Satish or any other doubts with Jayalakshmi J or something. So yeah, that's pretty much it from this week. Yeah, next week நம்ம மீட் பண்ணலாம். Next week we are having some interesting like one another interesting sessions வரப்போகுது. ஸோ என்னன்னா we are planning to have location based ஒரு இது 2 இது பண்ணலாம். ஏன்னா போன வருஷம் லைக் போன செஷனில் ஐ திங்க் நம்ம யூஎஸ்ல ஜாப் மார்க்கெட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வி வாண்டட் டு டாக் அபவுட் சிங்கப்பூர் அண்ட் தென் துபாய். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டு அங்கே டேட்டா இன்ஜினியரிங் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த வீக்கில் துபாயில் சேம் திங் அண்ட் அங்கே எப்படி இருக்குது, எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்ம எப்படி அங்கே போகலான்றதை பற்றி வில் எக்ஸ்ப்ளோர்.
So yeah, this next 2 week sessions will be mainly focused on data engineering along with location based இருக்க போகுது. So yeah, please do join. And our friends யார் இருந்தாலும் you will be able to அவங்களுக்கு send பண்ணுங்க, it might be useful for them.